வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்வில் வெற்றி பெற காலையில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், காலையில் எழுந்தவுடன் தினசரி கோவிலின் கோபுரத்தை தரிசனம் செய்து வர வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு வருவோம்னு சாஸ்திரம் சொல்லப்படுது. அதே போல் காலையில் எழுந்தவுடன் தினசரி அரச மரத்தை பார்த்து வணங்கி வர ராஜபோகம் கிட்டும்னு சொல்கிறாங்க. சகல சௌபாக்கியங்களும் கிட்டும், சகல தெய்வங்களுடைய வணங்கிய பலனும் கிட்டும், தேவதாவசியம் கிட்டும். அப்பேற்பட்ட சக்தி இந்த அரச மரத்துக்கு உண்டு. இதை நம்ம தினத்தோறும் விடியற் காலையில் எழுந்து வணங்கி வர இதோட பலன்களை பெற முடியும்னு சாஸ்திரம் சொல்லப்படுது. அடுத்தபடியாக காலை எழுந்தவுடன் உங்களுடைய உள்ளங்கையை ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து பார்த்து வர மும்மூர்த்திகள், அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 தெய்வங்களையுமே வணங்கிய பலனும் அதிர்ஷ்ட யோகமும் கிட்டும்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெண்மை வஸ்திரங்கள், அதாவது பட்டு வஸ்திரம், இந்த மாதிரி வெள்ளை வஸ்திரங்களை நம்ம பார்த்து வரும்போது லோகவசியம் ஏற்படும். அதாவது லோகவசியத்தில் பார்த்தீங்கன்னா, தொழில் புரிகிறவங்களும் சரி மற்றவங்களுக்கும் சரி ரொம்ப இது பயன்படாததாக இருக்கும். இது தொழில் விஷயம் என்னன்னா, லோக விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழில் விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் பயன்பெற முடியும். அதே போல் சர்வஜனமும் வசியம் ஏற்படும். அப்பேற்பட்ட சக்தி இந்த லோக விஷயத்துக்கு உண்டு. சரிங்களா? அடுத்ததாக காலையில் எழுந்தவுடன் பசுவும் கன்றையும் வணங்கி வர சகல தெய்வங்களையுமே வணங்கிய பலனும் கிட்டும் சொல்லப்படுது. குபேர யோகமும் கிட்டும், அதோட நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெற்றிலை காலையில் எழுந்தவுடன் நம்ம பார்த்து வந்தோம்னா இந்த மகாலட்சுமியோடைய அருளும் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பைரவரின் அம்சமாக இருக்கும் நாயை நம்ம பார்த்து வந்தோம்னா தீய சக்திகளுடைய பாதிப்பு குறையும்னு சொல்லப்படுது. அதே போல் விநாயகரின் முகத்தையும் நம்ம காலையில் எழுந்தவுடன் நம்ம வணங்கி வந்தோம்னா லோகவசியம், தேவதாவசியம், சகல காரியங்களுமே நம்மளுக்கு சித்திக்கும், நம்ம அன்னைக்குன்னு போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே போல் காலை எழுந்தவுடன் தண்ணீரில் நம்மளுடைய முகத்தை தன்னைத்தானே நம்மளுடைய முகத்தை பார்த்து வந்தோம்னாலும் எல்லா விஷயம், ஆண் பெண் விஷயம், நம்ம வெளியே போனோம்னாலும் எல்லா விஷய வேலைகளுமே நடக்கும். இதை நம்ம தினசரி கடைபிடிச்சு வந்தோம்னா நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இவை தான் காலையில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு சாஸ்திரம் சொல்லப்படுது. இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை முறைப்படி காலையில் எந்திரிச்சு கடைபிடிச்சு வந்தோம்னா வாழ்க்கை நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படிங்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்ல பலன்கள் கிட்டும். இந்த வீடியோ தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.